we see the second type of classification, that is based on the villi arrangement or based on the distribution of villi, how the classification of placenta is formed அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல் பார்த்தது classification of placenta based on the type of fetal membranes involved அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் இது. நெக்ஸ்ட் classification of placenta based on the distribution of villi. So the chorioallantoic placenta is classified into 6 types based on the distribution of villi. So villi வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிறது அந்த சர்ஃபேஸ் ஆஃப் கோரியானில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி we have 6 types. First type is called as diffuse placenta. Diffuse placenta அப்படின்னு சொன்னால் the villi are uniformly distributed throughout the surface of the blastocyst. எல்லா யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வந்து விலை வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் பிளாஸ்டோசிஸ்ட் ஃபுல்லாக. அண்ட் இந்த மாதிரி பிளாசென்டா இருக்கிறதுக்கு பேர் வந்து டிஃப்யூஸ் டைப்பு. இட் இஸ் ஃபவுண்ட் இன் அங்குலேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஹார்ஸு, பிக்கு இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் அங்குலேட்ஸ். செகண்ட் டைப் இஸ் காட்டிலிடினரி பிளாசென்டா. ஸோ அது என்னது காட்டிலிடினரி பிளாசென்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா, in this type villi are found in group or patches while rest of the chorion is smooth. முக்கவாசி இடம் கோரியானில் வந்து முக்கவாசியான இடம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். வெரேஸ் மற்ற இடத்துல எல்லாம் வந்து பார்த்தோன்னா குரூப்பாக அப்படி ஒரு பேட்சாக வந்து வில்லை வந்து அங்கங்கே இருக்கும். அந்த கோரியான் மேலெல்லாம் வந்து அங்கங்கே ஒரு சில இடங்களில் மாத்திரம் பேட்சாக வந்து வில்லை வந்து இருக்கும். அதை வந்து நம்ம வந்து காட்டிலிடினரி பிளாசென்டா அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த மாதிரி பிளாசென்டா வந்து இட் இஸ் அ கோரியோஆலன்டாயிக் பிளாசென்டா. இது எந்த மாதிரியான அனிமல்ஸ்லலாம் இருக்கும்னு பார்த்தா ஷீப்பு, கவ்வு, டீர் எக்ஸெட்ரா இந்த மாதிரியான அனிமல்ஸ்லலாம் வந்து காட்டிலிடினரி டைப் ஆஃப் பிளாசென்டா இஸ் ஃபவுண்டா. தென் நம்ம தேர்ட் டைப் வந்து இன்டர்மீடியேட் டைப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிளாஸ்டோசிஸ்ட் எப்படி ப்ரொவைட் ஆகிருக்கும்னு சொல்லி பார்த்தா காட்டிலிடன்ஸும் இருக்கும், வில்லையும் இருக்கும். தட் இஸ் த பிளாஸ்டோசிஸ்ட் இஸ் ப்ரொவைடட் வித் போத் வில்லை அண்ட் காட்டிலிடன்ஸ். இந்த வில்லை வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா காட்டிலிடன்ஸ்க்கு நடுவில் இன் பிட்வீன் த காட்டிலிடன்ஸ் த வில்லை இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து இன்டர்மீடியேட்டில் இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கேமல், ஜிராஃப் இதெல்லாம் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் டைப்ஸாக வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்த 3 டைப்பை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் டெசிடுவேட் பிளாசென்டா அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். இந்த டெசிடுவேட் பிளாசென்டாக்கு கீழே 3 டைப்ஸ் வந்து பிரிக்கிறோம் அகெயின். ஓகேவா? மொத்தம் வந்து 6 டைப்ஸ் வந்து சொன்னோம். இந்த கிளாஸிஃபிகேஷனில் மொத்தம் 6 டைப்ஸு. அதில் வந்து ஃபஸ்ட்டு டைப்பை வந்து நம்ம வந்து இன்டெசிடுவேட் பிளாசென்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்டெசிடுவேட் பிளாசென்டா அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து 3 டைப்ஸ் வந்து டிஃப்யூஸ்டு, காட்டிலிடனரி, இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸ் பார்த்தோம். இப்போ அகெயின் டெசிடுவேட்டில் வந்து we have 3 types of placenta. The first type is called as zonary placenta. So what is that zonary placenta? The villi are arranged in the form of belt. ஒரு சர்க்கிள் மாதிரி பெல்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு குட்டி சர்க்கிள்ஸ் around the middle of the blastocyst. The villi establish close contact with the maternal blood, and at the time of birth much of superficial layer of uterus is eroded. அப்படின்னு சொன்னால் வந்து சாயில் இரோஷன் அப்படின்னு சொன்னால் மண் அரிச்சிட்டு வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி யூட்ரஸினுடைய யூட்ரஸோட மேல் லேயர், த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லேயர், அதை வந்து டேர் பண்ணிவிட்டு கிழிச்சு வெளியில் வந்து எடுத்துகிட்டு வரும். அந்த அளவுக்கு வந்து இட் இஸ் வெரி க்ளோஸ்லி கான்டாக்ட் வித் த யூட்ரஸ், கருப்பையோடு ரொம்ப வந்து ஒட்டி இருக்கிறது. ஸோ இது வந்து என்ன டைப் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து ஜோனரி பிளாசென்டா. திருப்பி சொல்கிறேன், த வில்லை ஆர் அரேஞ்ச்டு இன் த ஃபார்ம் ஆஃப் பெல்ட், இல்லைன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். அது வந்து மிடில் ஆஃப் த பிளாஸ்டோசிஸ்டில் இருக்குது. அதாவது எம்ப்ரியோட நடுவில் அங்கங்கே வந்து ரவுண்டாக சர்க்கிள் மாதிரி வந்து வில்லை வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அரேஞ்ச் ஆகிருக்கிற வில்லை வந்து மெட்டர்னல் பிளட், அம்மாவோட பிளட்டுலேயும் பிளட்டு கூடயும்
யூட்ரஸ் கூடயும் வந்து ரொம்ப க்ளோஸ் இன் கான்டாக்டாக இருக்குது. ஸோ தட் அந்த எம்ப்ரியோ வெளியில் வரும்போது டியூரிங் த டைம் ஆஃப் பார்ச்சுரேஷன் ஆர் டெலிவரி அந்த அந்த பேபி வந்து வெளியில் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த லேயர் எல்லாம் வந்து சூப்பர்ஃபிஷியல் லேயர் அப்படின்னு சொன்னால் மேலோட்டமாக ஒரு கருப்பாயில் மேலோட்டமாக இருக்கக்கூடிய லேயரை கிழிச்சிட்டு உதிர போக்கோட ரத்தம் வெளியேறதோடு வந்து அந்த எம்ப்ரியோ வந்து பிறக்கும். எக்ஸாம்பிள் வந்து முக்கால்வாசி கார்னிவோர் அனிமல்ஸ் லைக் கேட், டாக், டைகர், ஃபாக்ஸ், லயன் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜோனரி பிளாசண்டாவை வந்து நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். அகெயின் ஜோனரி பிளாசண்டாவை 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். கம்ப்ளீட் ஜோனரி பிளாசண்டா, இன்கம்ப்ளீட் ஜோனரி பிளாசண்டா, டபுள் ஜோனரி பிளாசண்டா அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். கம்ப்ளீட் ஜோனரி பிளாசண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா சிங்கிள் கர்டில் ஆஃப் வில்லை, அதாவது ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் இருக்குது, ஒரு சர்க்கிள் மாத்திரம் இருக்கிறது வந்து சிங்கிள் கர்டல். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டாக். இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து அந்த அந்த சிங்கிள் லேயர் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இன்கம்ப்ளீட்டாக நிற்கும், ஜாயின் ஆகாமல். இந்த இமேஜ் வந்து பார்க்கும்போது வந்து உனக்கு கிளியராக புரியும். ஒரு அந்த ஜோனரி அப்படிங்கிறதுல வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த பெல்ட் அந்த ரிங் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும், இன்கம்ப்ளீட்டில் வந்து அது ஜாயின் ஆகாமல் இருக்கும். ஸோ வென் யூ see the image you can understand அது இன்கம்ப்ளீட். இது வந்து ராக்கூன் அப்படிங்கிற அனிமலில் வந்து இருக்குது. தேர்ட் டைப் வந்து டபுள் ஜோனரி, 2 சர்க்கிள்ஸ் ஆஃப் வில்லை வந்து இருக்கும். இதுவும் வந்து உனக்கு இமேஜ் பார்க்கும்போது வந்து கிளியராக தெரியும். டபுள் ஜோன் 2 இருக்கும், 2 சர்க்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இது வந்து ஃபாக்ஸில் வந்து இந்த டைப் ஆஃப் பிளாசண்டா வந்து இருக்குது. தென் செகண்ட் டைப், அதாவது ஜோனரியில் நம்ம வந்து 3 டைப்ஸ் பார்த்தோம். அடுத்த டைப் வந்து டிஸ்காய்டல். இந்த டைப் ஆஃப் பிளாசண்டாவில் வந்து the villi is arranged in one or more disc shaped areas on dorsal surface of the embryo. ஒரு டிஸ்க் இல்லைன்னா வந்து நிறைய டிஸ்க் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும், அது டிஸ்காய்டல் பிளாசண்டா அப்படின்னு சொல்கிறோம். டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் த எம்ப்ரியோவில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் பேட்டு, ரோடன்ஸ் அப்படின்னு சொன்னால் எலி, முயல், இது எல்லாமே வந்து ரோடன்ஸ் ஃபேமிலியில் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர்ட் டைப் வந்து மெட்டாடிஸ்காய்டல் பிளாசண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வில்லை ஆர் அட் ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். முதல்ல பார்க்கும்போது ரொம்ப யூனிஃபார்மாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது அதோட வளர்ச்சி ஜாஸ்தியாக என்ன ஆகும்னா ஒரு அல்லது ஒன்றுக்கும் அல்லது மேற்பட்ட டிஸ்க் ஷேப்பில் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு டிஸ்க் ஷேப்பில் வந்து ஒரு சில இடங்களில் மாத்திரம் அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து மெட்டாடிஸ்காய்டல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரைமேட்ஸில் வந்து இருக்கும். ப்ரைமேட்ஸ் அப்படின்னு சொன்னால் வந்து ஹையர் ஆர்டர் மேமல்ஸ் தான் வந்து ப்ரைமேட்ஸு. இப்போ நம்ம ஹியூமனையுமே வந்து மெட்டாடிஸ்காய்டல் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே வந்து நம்ம என்ன மெட்டாடிஸ்காய்டலில் திரும்பியும் வந்து நம்ம 2 டைப்பாக வந்து பிரிக்கிறோம். எப்படி வந்து ஜோனரியாக பிரித்தோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம மெட்டாடிஸ்காய்டலில் பிரிக்கிறோம். எப்படின்னு பார்த்தா நம்ம சொன்னோம் இல்லையா, டிஸ்க் மாதிரி வந்து அங்கங்கே ஒன்று இல்லைன்னா வந்து அதுக்கும் மேற்பட்ட அப்படின்னு சொன்னோம். ஸோ ஒரே ஒரு டிஸ்க் மாத்திரம் இருந்தது அப்படின்னு சொன்னால் மோனோடிஸ்காய்டல். இந்த மோனோடிஸ்காய்டல் டைப் வந்து ஹியூமன் பீயிங்கில் இருக்குது. பைகாய்டல், அதாவது 2 டிஸ்க் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து பைகாய்டல். இது வந்து மங்கீஸில் வந்து இந்த மாதிரி வந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இதுவும் இமேஜ் பார்க்கும்போது உனக்கு தெரியும். ஐ ஹவ் ஷோன் த இமேஜ் ஹியர். ஸோ இந்த இமேஜ் தான் இது வந்து மோனோடிஸ்காய்டல் மேனில் இருக்கக்கூடியது. ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு டிஸ்க்கு தான் இருக்குது. வேறஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2 டிஸ்க் இருக்கும் பைடிஸ்காய்டல். அதாவது இங்கே ஒரு டிஸ்க் இருக்குது, இங்கே ஒரு டிஸ்க் இருக்குது. ஓகேவா? இது வந்து பைடிஸ்காய்டல். இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் வந்து மங்கியில் இருக்குது. ஓகேவா கேர்ள்ஸ்? இப்போ ஹோப் இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனுக்கு போகிறோம். அப்போ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளாசண்டா பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் கான்டாக்ட். பிளாசண்டா வந்து எப்படி கான்டாக்ட் ஆகிருக்கு, எது கூட சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வந்து 2 டைப்ஸாக வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். இன்டெசிடுவேட் பிளாசண்டா, டெசிடுவேட் பிளாசண்டா.
இப்போ இதுக்கு முன்னாடி டைப்லேயே நான் சொன்னேன் இல்லையா, டெசிடுவேட்டில் 3 டைப் வருது, இன்டெசிடுவேட்டில் 3 வருது அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த கான்டாக்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வில்லை அரேஞ்ச்மெண்ட்டை இதுக்கு முன்னாடி கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தோம். இப்போ வந்து இந்த கான்டாக்டே எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த கிளாஸிஃபிகேஷனில் பார்க்குறோம். ஸோ the chorionic villi may be loosely or intimately connected with the uterine wall. இந்த கோரியான் இருக்கு இல்லையா, நம்ம கோரியான் ஒரு மெம்பரைன், ஃபீட்டல் மெம்பரைன் பார்த்தோம். ஸோ அந்த மெம்பரைன் வந்து ஒன்று லூஸாக வந்து அந்த பேபியோட யூட்ரைன் வாலில் அட்டாச் ஆகாமல் இருக்கலாம், இல்லை ரொம்ப வந்து க்ளோஸாக அதோட சேர்ந்து யூட்ரஸோட வந்து சேர்ந்து பின்னி பிணைஞ்சு அப்படியும் வந்து இருக்கலாம். ஸோ அப்படி அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம். அதுதான் இன்டெசிடுவேட் அண்ட் டெசிடுவேட் பிளாசென்டா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து இன்டெசிடுவேட் பிளாசென்டா. இந்த கோரியோனிக் வில்லை ஆர் சிம்பிள் ப்ரொஜெக்ஷன்ஸ். வில்லைனாலே உங்களுக்கு நல்லா தெரியும், சின்ன சின்ன ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸை தான் நம்ம வில்லைன்னு சொல்கிறோம். ஸோ கோரியோனிக் வில்லை ஆர் சிம்பிள் ப்ரொஜெக்ஷன்ஸ். They have loose connections with the crypts in the uterine epithelium. இது கூட யூட்ரஸில் இருக்கக்கூடிய எபித்தீலியல் செல்ஸ் ஒரு எபித்தீலியல் லேயரில் வந்து they have very loose contact. எதுக்கு? கோரியானிக் வில்லைக்கு. அட் த டைம் ஆஃப் பர்த் the chorion peels off. ஸோ ஒரு குழந்தை பிறக்கும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னால் இந்த கோரியான் லேயர் வந்து ஃபுல்லாக வந்து உறிஞ்சு பிரிஞ்சு வரும். யூட்ரைன் வால்லேருந்து கருப்பையோட சுவற்றிலிருந்து அது ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து உறிஞ்சு வரும். எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அது அப்படியே அந்த வில்லையை வந்து கிரிப்டுக்குள்ளேருந்து பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் வந்து வரும். அதே சமயத்தில் அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வில்லையெல்லாம் வந்து அப்படியே வந்து க்ளவுஸ் நம்ம போட்டுட்டு கையிலேருந்து வந்து கழட்டுவோம் இல்லையா, ஃபிங்கருக்குள்ளே நம்ம க்ளவுஸ் போட்டுட்டு எப்படி கையிலேருந்து எடுப்போமோ அந்த மாதிரி வந்து அப்படியே ஒன்றுமே இல்லாமல், இப்போ நம்ம கையில் க்ளவுஸ் போட்டுட்டு கழட்டும் போது நம்மளுக்கு பிளட் வருமா, ப்ளீட் ஆகுமா? ஒன்றுமே ஆகாது. அந்த மாதிரி ரொம்ப லூஸான கான்டாக்ட் இருக்கும். அப்போ நம்ம அந்த குழந்தை வெளியில் வரும்போது எந்த விதமான உதிரப்போக்குமே இல்லாமல் ஈஸியாக வந்து பேபி வந்து டெலிவரி ஆகிடும். ஸோ நோ ப்ளீடிங் அக்கர்ஸ் அட் பார்ச்சுரேஷன். பார்ச்சுரேஷன் அப்படின்னு சொன்னால் டெலிவரி, குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்ச்சுரேஷன் இல்லைன்னா வந்து டெலிவரி அப்படின்னு சொல்கிறோம். There is no loss to the maternal epithelium. மெட்டர்னல் அப்படின்னு சொன்னால் அம்மா, பெட்டர்னல் அப்படின்னு சொன்னால் அப்பா. ஸோ மெட்டர்னல் எபித்தீலியம் அப்படின்னு சொன்னால் அம்மாவுடைய எபித்தீலியல் செல்ஸ்க்கு எந்த விதமான டேமேஜுமே இல்லை. ஸோ இந்த மாதிரியான பிளாசென்டா எதில் இருக்கும்னு சொல்லி பார்த்தா அங்குலேட்ஸில் இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்னேன், அங்குலேட்ஸ் அப்படின்னு சொன்னால் வந்து குதிரை, பன்னி இதெல்லாம் வந்து அங்குலேட்ஸில் வரும். சீட்டேஷியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வேல்ஸ், அக்வாட்டிக் மேமல்ஸ், கடலில் வாழக்கூடிய பாலூட்டிகள் எல்லாமே வந்து சீட்டேஷியன்ஸில் வரும். அதாவது வேல்ஸு, டால்ஃபின், பார்போய்சஸ் இது எல்லாமே வந்து சீட்டேஷியன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அப்புறம் அடுத்தது வந்து லெமூர்ஸ், இதுலேயும் வந்து இந்த மாதிரி இன்டெசிடுவேட் பிளாசென்டா தான் இருக்கும். ஸோ இன்டெசிடுவேட் பிளாசென்டானா என்ன, ரொம்ப சிம்பிளாக உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்ம க்ளவுஸ் வந்து கையில் போட்டு கழட்டணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எந்த விதமான டேமேஜுமே இல்லை. அதே மாதிரி தான் வந்து இந்த கோரியானிக் வில்லை ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து யூட்ரைன் வாலோட வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அப்படியே அது அந்த கிரிப்டுக்குள்ளே எப்படி வந்து விரலுக்குள்ளே நம்ம க்ளவுஸ் போடுறோமோ அதே மாதிரி வில்லை போயிட்டு அந்த கிரிப்ட்ஸ்குள்ளே இருக்கும். டியூரிங் த டைம் ஆஃப் பார்ச்சுரேஷன் அது அப்படியே தனியாக கழண்டு வெளியில் வந்துடும். ஸோ ப்ளீடிங் வந்து எதுவுமே இருக்காது, உதிரப்போக்கே இல்லாமல் குழந்தை வந்து டெலிவரி ஆகுறது. குழந்தை அப்படின்னு சொன்னால் நம்ம மட்டும் குழந்தை இல்லை, யங் ஒன்ஸ், அது லெமூரோட பேபியாக இருக்கலாம், சீட்டேஷியன்ஸாக இருக்கலாம், அங்குலேட்ஸாக இருக்கலாம், எதோடு தான் இருந்தாலும் அந்த குழந்தை வந்து விதவுட் எனி பிளட் லாஸ் அது வந்து பிறக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைப் இஸ் கால்ட் அஸ் டெசிடுவேட் பிளாசென்டா. இந்த டெசிடுவேட் பிளாசென்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்னா, தே ஆர் வெரி ஸ்ட்ராங்லி யுனைட்டட், ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கும். எப்படி வந்து நகமும் சதையும் இருக்கோ அந்த மாதிரி. இப்போ நகத்தை வந்து நீ கட் பண்ணி சதையோடு எடுத்துகிட்டு அப்படின்னு சொன்னால் ப்ளீட் ஆகும். அதே மாதிரி தான் முதல்ல சொன்னது க்ளவுஸும் ஃபிங்கர்ஸும் சொன்னோம், ஈஸியாக கழட்டிடுறோம், பிளட் லாஸ் இல்லை. இங்கே டெசிடுவேட்டில் பார்த்தோன்னா வந்து யூட்ரைன் வாலோட இந்த கோரியானிக் வில்லை வந்து ரொம்ப க்ளோஸ்லி அட்டாச்ட், இன்டிமேட்லி கான்டாக்டட். The blastocyst penetrates into the uterine wall. And the fetus along with the fetal membrane is enclosed by the uterine epithelium.
அதாவது ஃபீட்டஸ் அந்த உருவாகக்கூடிய எம்ப்ரியோலேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் வரும்போது டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் பேபின்னு சொல்லுவோம். கருப்பையில் இருக்கிற வரைக்கும் அதை வந்து நம்ம ஃபீட்டஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த ஃபீட்டஸ் வந்து ஃபீட்டல் மெம்ப்ரெயின்ஸ், அந்த 4 விதமான மெம்ப்ரெயின்ஸும் யூட்ரைன் எபித்தீலியத்தால் கவர் ஆகியிருக்கும். மோரோவர் இந்த வில்லையெல்லாம் வந்து ரொம்ப பிரான்ச்சாக இருக்குது, நிறைய பிரான்ச்சு. அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் ரொம்ப இன்டிமேட்லி கான்டாக்டட் வித் த யூட்ரைன் வால். அதாவது அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் வந்து பையினுடைய சுவற்றில் வந்து ரொம்ப க்ளோஸாக ரொம்ப டீப் கான்டாக்டில் வந்து இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா டியூரிங் த பார்ச்சுரேஷன் a large amount of blood is lost. A considerable amount of bleeding also occurs. The uterine wall participating in the formation of placenta is called decidua. ஸோ இந்த கருப்பையினுடைய சுவர் எதில் வந்து ஃபார்ம் பண்ணுது, பிளாசண்டா ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரியான பிளாசண்டா ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த டிஷ்யூவை வந்து நம்ம டெசிடுவா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து 3வது டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் கேர்ள்ஸ். 3 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளாசிஃபிகேஷன்.